தேவ சன்னிதானத்தில் அன்றிலிருந்தே அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்து கொண்டிருந்தேன். நினைவு வரும்பொழுதெல்லாம் பலமுறை ஜபித்தேன். ஸ்தோத்திரம். திடீரென்று இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் உள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய மனதிலே வைத்தார். அதற்கு பின்பு திரும்ப ஆண்டவரிடத்தில் ஜபித்து எவ்வாறு இதை தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவது என்று நான் ஜபித்த பொழுது ஸ்தோத்திரம், தனி ஜபத்திற்கும் குழு ஜபத்திற்கும், தனி ஜபத்திற்கும் சபையாய் கூடி வந்து ஜபிக்கிற ஜபத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை, இல்லாவிட்டால் சபை கூடி வந்து ஜபிக்கும் பொழுது கிடைக்கிற அந்த பெரிய மேன்மையை, விடுதலையை ஸ்தோத்திரம் அறிவிக்கும்படி ஆவியானவர் தெளிவாய் என்னுடைய மனதில் வைத்தார். ஆகவே வேதத்திலிருந்து ஒரு சில தனிப்பட்ட மனிதர்கள் ஸ்தோத்திரம் ஜபித்ததையும், அதுபோல குழுவாக சபையாக கூடி வந்து ஜபித்த பொழுது நடந்த அற்புதங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய பிரதான நோக்கம் இந்த நாளிலே கர்த்தர் என்னுடைய மனதில் தந்த பாரம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமானது. அதை பார்க்கிலும் 1000 மடங்கு இந்த கூட்டு ஜெபம் மிகப்பெரிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் ஏன் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கவில்லை. இந்த கேள்வியை ஸ்தோத்திரம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும்? நான் தனித்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளங்களில் எழும்பலாம். ஆனால் ஸ்தோத்திரம், வேதத்தில் நான் தேடி வாசித்த பொழுது, ஆராய்ந்து பார்த்த பொழுது, ஸ்தோத்திரம், தனிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் மறுரூபத்திற்காக மிகப்பெரிய நன்மையை தருகிறது. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த கூட்டு ஜெபங்கள், சபையாய் கூடி வருகிற ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை மட்டுமல்ல, தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள், ராஜா நினைத்து ஸ்தோத்திரம் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியவில்லை. தானியேலை ஸ்தோத்திரம் தரியு ராஜா நினைத்து காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையில் எஸ்தர், அவருடைய தோழிமார், சூசான் அரண்மனையில் இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நாட்கள் உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் ஜெபித்த பொழுது ஸ்தோத்திரம், அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய ராஜ்யபாரத்தின் தலை விதியையே கர்த்தர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தரியு ராஜாவும் ஒரு கட்டளை பிறப்பித்து அதற்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால், மோதிரத்தில் முத்திரை இருக்கும், வேற யாராவது சீல் போட்டுறக்கூடாது இல்லை, அதற்காக மோதிரம், அது ராஜாக்கள் வம்ச வழியாய் அவர்கள் அதை மாற்றிக்கொள்வார்கள். ராஜாவின் முத்திரை மோதிரம், அதாவது ஸ்தோத்திரம் முத்திரை போடுகிற அந்த அடையாளம் உள்ள அந்த மோதிரம், அந்த மோதிரத்தினால் தரியு ராஜா தான் கட்டளையிட்ட அந்த ஸ்தோத்திரம் 120 நாடுகளுக்கு ஸ்தோத்திரம், ஏனென்றால் 120 தேசாதிபதிகள் அங்கே இருந்தார்கள். ஆகவே நான் 120 நாடுகள் என்று விசுவாசிக்கிறேன். அதே போல அகாஸ்வேர் ராஜா தன்னுடைய 127 நாடுகளுக்கும் ஸ்தோத்திரம் ஒரு கட்டளையை அனுப்பினான். ஸ்தோத்திரம், அதுவும் ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரையிடப்பட்டது. ரெண்டுமே இந்த உலகத்தினால் அவர்களே நினைத்தும், முத்திரை போட்டவர்களே நினைத்தும் மாற்ற முடியாத சட்டங்கள். அதுதான் அகாஸ்வேர் ராஜா சொல்லுகிறான், என்னுடைய முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட எந்த சட்டத்தையும் அதை ஸ்தோத்திரம் செல்லுபடி ஆகாமல் பண்ணுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிறான். அதுபோல தரியு ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால் ஸ்தோத்திரம் இட்ட ஒரு மாபெரும் சட்டம், அந்த சட்டத்தை அவரே பின்வலிக்கும்படி, அது தானியேலை பாதிக்கும் என்பதை தெரிந்து கொண்ட பொழுது அது ஸ்தோத்திரம் அதை பின்வலிக்கும்படி ஒரு நாள் முழுவதும் தன்னால் முடிந்த ஒருவேளை சட்ட ஆலோசகர்கள், பிரபுக்கள், அவனை சேர்ந்தவர்கள் பலரிடத்திலும் ஆலோசனை பண்ணி
என்ன செய்யலாம் என்று யோசித்தும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. ரெண்டுமே ஒரே நாட்டில் வெவ்வேறு காலத்தில் நடந்த ரெண்டு சட்டங்கள். ஒன்றை ஸ்தோத்திரம் எஸ்தர் காலத்தில் அவர்கள் மிக அழகாக ஜெபத்தின் மூலம் வென்று விட்டார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தானியேலுக்கு கூட ஜெபிக்க அந்த நாளில் அதுக்கு வாய்ப்பே அவருக்கு இல்லை. அந்த நாளில் ஜெபிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் அவர் தனித்து பல நாட்களாய் ஜெபித்தார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் ஜெபத்தினால் தேவதூதனிட மூலமாகவே உத்தரவை பெற்றுக்கொள்ளுகிற மாபெரும் ஜெப வீரன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் எஸ்தர் காலத்தில் அதே சட்டம் சோதரம் கூட்டு ஜெபத்தின் மூலம் முறியடிக்கப்பட்டது. அதனால் தான் பைபிள்ல பரிசுத்த உபவாச நாளை அறிவியுங்கள், சோதரம் சபையில கூடி வாருங்கள், பிள்ளைகள் வரட்டும், பாலுண்கிற குழந்தைகள் கூட வரட்டும், மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன்னுடைய மறைவிடத்தை விட்டு வரட்டும், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அதிசயங்களை தேசத்தில் செய்வார் என்கிற அந்த வார்த்தை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முகவுரையா நான் ஏன் பேசுகிறேன் என்றால், இந்த கூட்டு ஜெபம் மகா பெரிய விடுதலை உள்ளது. இந்த நேரத்தில் சாதாரணமான காரியங்களுக்கல்ல, அசாதாரணமான காரியங்களுக்காய் சபை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அசாதாரணமான காரியம். ஹல்லேலூயா. அது கர்த்தர் மாத்திரம் செய்யக்கூடிய காரியம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. தேசத்தின் மாற்றங்களுக்காய் இந்த நாட்களில் அதிக பாரத்தோடு தேவ பிள்ளைகள் கூட்டாய் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தேசத்தில் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய அற்புத கிரியைகள் சபைகளிலே வெளிப்படுவதற்கு மிக ஆழமாய் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் இந்த கூட்டு ஜெபத்தின் மூலம் பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்துக்கும் ரெண்டு குறிப்பை நம்ம நன்றாய் தெரிந்தது. ஒருவேளை ஜெப நாட்களானதனால் ஏற்கனவே இதை கேட்டிருக்கலாம். இன்னும் வருகிற தேவ ஊழியர்கள் இதைத்தான் ஒருவேளை பேசுகிறதா இருக்கலாம். நான் என்னுடைய காரியத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆண்டவர் என்னுடைய மனதில் தந்த பாரம் உங்களுடைய தனி ஜெபங்கள் இருக்கட்டும். கூடவே ஸ்தோத்திர நண்பர்களை, சபை விசுவாசிகளை, சபையில் உள்ள தேவ பிள்ளைகளை கண்டுபிடித்து குழுவாக கூட்டாக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்தே இந்த அளவுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். இந்த வசனம் இன்னும் என்னுடைய கண்களை திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஆனால் அன்றிலிருந்தே ஸ்தோத்திரம் சபையில் உள்ள மூத்த தேவ பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் பிரேயர் பார்ட்னர்ஸ் வைத்திருக்கிறது வழக்கம். ஜெப பங்காளர்கள் வைத்திருப்போம். ஸ்தோத்திர தனி ஜெபம் தவிர்த்து மீதி உள்ள நேரங்களில் சபையாய் ஜெபிக்கிற ஒரு அழகிய நேரத்தை வைத்திருந்தோம். எனக்கு ஸ்தோத்திரம் பிரேயர் பார்ட்னர்ஸ் இருந்தார்கள். ஸ்தோத்திரம் குறிப்பாய் ஒரு சகோதரர் எப்பொழுது நான் கூப்பிட்டாலும் என்னோடு கூட ஜெபிக்க அவர்கள் வருவார்கள். அவ்வாறு நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து பொதுவான நிறைய காரியங்களுக்கு ஜெபித்திருக்கிறோம். நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் சபையில் ஒரு நாளில் அவ்வாறு நாங்கள் தீர்மானித்தோம். சனிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம் மறுநாள் காலை ஆராதனைக்கு ஆசீர்வாதமாக அதை பாஸ்டரிடத்தில் சொன்னோம். பாஸ்டர் ஒத்துக்கொண்டார்கள். 9லிருந்து 10 வரைக்கும் 2-3 பேராய் கூடி ஜெபித்தோம். அது 10-15 பேராக மாறினது. 9லிருந்து 10 அது முடியாமல் ஒரு சில வாரங்களுக்குள்ளே அது 12 மணியாய் மாறினது. 9லிருந்து 12 மணி வரைக்கும் எவரும் நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் 3 மணி நேரம் அடுத்த நாள் நடைபெறப் போகிற ஆராதனைக்காக ஜெபிக்கிறதை எங்களுடைய வழக்கமாய் மாற்றினோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் ஆராதித்த சபையில் அந்த நாட்களில் ஏராளமான அறுவடையை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாபெரும் கட்டறுத்தல் அந்த 3 மணி நேர ஜெபம். அதோடு கூட சகோதரிகள் ஸ்தோத்திரம் பகல் 10லிருந்து 12 வரைக்கும் தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை தொடர்ந்து ஒழுங்கு பண்ணினார்கள்.
இந்த 2 ஜெபங்களும் தினந்தோறும் ஸ்தோத்திரம் 10 12 வரைக்கும் சகோதரிமார் ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம் சனிக்கிழமை ஸ்தோத்திரம் 9 12 வரைக்கும் சகோதரர்கள் வாலிபர்கள், குறிப்பாய் வாலிபர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். இவ்வாறு ஜெபம், ஏற்கனவே ஜெபங்கள் பல ஜெபங்கள் உண்டு. அதற்கு மேல் அடிஷனலாக இந்த கூட்டு ஜெபங்களும் வந்த பொழுது சபையில் கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த அன்பை, அந்த விடுதலை நான் அனுபவித்ததினால் சோதரம் படிக்க போன காலம், வேலைக்கு சென்ற காலம், எல்லா காலங்களிலும் அங்கிருக்கிற யாரையாவது நான் பிடித்து கொள்வது வழக்கம். என்னுடைய தனி ஜபத்துக்கு மேலே கட்டாயம் வாரத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிலும் குழு ஜபங்கள் நாங்கள் தனியாய் சேர்ந்து செய்வது உண்டு. ஊழியத்துக்கு வந்தாயிற்று. நான் சேலத்துக்கு கடந்து சென்றேன். அங்கே ஸ்தோத்திரம் நம்முடைய ஊழியர்கள் ஒருவரும் இல்லை. என்னுடைய ஆவிக்கு ஒத்து வருகிற இன்னொரு போதகரை, கொஞ்சம் நல்ல வயசு, என்னை பார்க்கலாம் அவருக்கு 20 வயசு கூடுதல், அவரை கண்டுபிடித்து அவரிடத்தில் கேட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம், நான் இங்கே வருகிறேன் என்று சொன்னேன். அவருடைய ஸ்தலத்திற்கு நீண்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் பாஸ்டரிடத்தில் கடந்து போவேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவ்வாறு ஜபித்தோம். பிறகு 1-2 ஊழியர்கள் கூட சேர்ந்து கொண்டார்கள். பிறகு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், என்ன இங்கே மட்டும் ஜபிக்கிறது, நாங்கள் ஒரு வாரத்துக்கு அங்கே வர்றோம், ஒரு வாரத்துக்கு நீங்கள் இங்கே வாருங்க. அவ்வாறு மாறி மாறி ஜபிக்க ஆரம்பித்தோம். தாழ்மையாக சொல்கிறேன், இவ்வளவு வேலை நெருக்கடி இருந்தாலும் எனக்கு ஒரு சில ஊழிய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், ஒரு மாதத்துக்கு 2 நாள் எங்காவது ஒழித்திருந்து ஜபிக்கிற பழக்கத்தை இன்றைக்கும் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களை வேறுபடுத்தி விடுவது, எந்த ஊழியம் இருந்தாலும் அந்த ஊழியத்திற்கு செல்வதில்லை, ஜபிப்பதை விசேஷமாய் கருதுகிறேன். அல்லேலூயா. சில சமயங்களில் சில மாதம் எல்லாரும் கூடி வருவதற்கு மிஸ் ஆயிரும். அது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் நடக்குது. அல்லேலூயா. எல்லாருக்கும் எங்கள் ஊழியர்களுக்கே நான் சொல்வதில்லை. ஏனென்றால் அந்த குழுவில் எங்களுடைய ஊழியர்கள் யாரும் இல்லை, வேறு பாஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? அல்லேலூயா. பகிர்ந்து கொண்டு தியானித்து ஜெபித்து சோத்திரம் அவ்வாறு குழுவாக ஜெபித்து அநேக நன்மைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் ஊழியங்களில் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுவதற்கான பலனை வெறும் என்னுடைய தனி ஜபத்தில் மட்டுமல்ல, சபையார் எனக்காக ஜபிக்கிற ஜபத்தில் மட்டுமல்ல, ஊழியர்களாக நாங்கள் இணைந்து ஜபிக்கிற அந்த ஜபத்தில் அடிக்கடி அனுபவிக்கிறேன். ரொம்ப திரளான ஒரு பலனை சில சமயங்களில் அறுவடை பண்றதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடத்திலும் பட்சமாய் சொல்கிறேன், இந்த ஜப நாட்கள் முடிவதற்குள்ளதாக நீங்களும் உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையில் அடிக்கடி கூடி வரக்கூடிய யாராயிலும் உங்களுடைய எல்லாரோடு சேர்ந்து ஜபிக்க முடியாது, உங்களுடைய ஆவிக்கு ஒத்த, உங்களுடைய பாரத்துக்கு ஒத்த யாரையாவது நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்து கொண்டு ஜபியுங்கள். சோதரம், ஒருவன் 1000ஐயும் 2 பேர், அல்லேலூயா, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா, 10,000. 3 பேர் சேர்ந்தா, பைபிள்ல எழுதப்படல, 3 பேர் சேர்ந்தா இன்னும் ஒரு 10 மடங்கு கூட சேர்த்துடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. ஒருவன் 1000, 2 பேர் 10 மடங்கு. சோதரம், 3 பேர் என்றால் இன்னும் ஒரு 10 மடங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1,00,000 பேரை துரத்தத்தக்கதான தேவ கிருபை உண்டாகும். ஆமென். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் அதுதான். கூட்டு ஜபத்தின் மகிமை, குழு ஜபத்தின் மேன்மை, குழு ஜபத்தினால் உண்டாகிற விடுதலை. இந்த சபைக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுவும் நீங்கள் சந்தோஷமாய் கூடி வந்து ஜபிக்கிறீர்கள். சோதரம், வருஷத்துக்கு 2 தடவையா? ஒரு தடவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒழுங்கு பண்ணி நடத்துறதுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது தானியேலின் ஜெபத்தை, அதனுடைய விசேஷத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமானது. அதனால 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தான் திரும்பவும் உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன்.
அல்லேலூயா. வாசியுங்கள். தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. இது தனி ஜெபம். தானியேலுடைய ஜெபம் தனி ஜெபம், மகா மேன்மையானது. அதில் எந்த குறைவையும் நான் சொல்வதற்கு இல்லை. அல்லேலூயா. மிக சிறந்த ஜெப வீரன், குற்றமற்றவன், இடைவிடாமல் ஜெபிக்கிறவன் என்று மாத்திரமல்ல, எல்லாரும் சாட்சி கொடுக்கிற அளவிற்கு இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. அவனுடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய தடை போடப்பட்டது. சோத்திரம். அல்லேலூயா. 120 நாடுகள், 120 தேசாதிபதிகள். இந்த 120 தேசாதிபதிகளையும் கண்காணிப்பதற்கு 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளில் சோத்திரம் தானியேல் விசேஷித்தவனாயிருந்தான். அல்லேலூயா. அந்நிய ஊரை சேர்ந்த ஒருவன் ராஜாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்து கொண்டு தங்களை ஆளுவதை பிரதானிகளுக்கு பிடிக்கவில்லை, தேசாதிபதிகளுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுக்கு மேல் காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்த மற்ற 2 பிரதானிகளுக்கு பிடிக்கவில்லை. யோசித்து பார்த்தார்கள். பல நாட்கள் திட்டமிட்டு ஒன்றை கண்டுகொண்டார்கள். இவனுடைய தேவனுக்கு அடுத்த விஷயத்தை தவிர தானியேலை எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, கர்த்தரை நேசிக்கிறதை தவிர தானியேலிடத்தில் ஒரு குறைவையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்றால் அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள், எப்படியாயிலும் இந்த ஜெபத்திற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா சாதாரணமாய் ஒரு கட்டளை போட்டு நிறுத்த முடியாது. ஏனென்றால் ராஜாவுக்கு அடுத்த இடத்தில் தானியேல் இருக்கிறான். ஆகவே இதை ஒரு சட்டமாக முழு அந்த 120 நாடுகளுக்கும், தரியு ராஜா அரசாண்ட அத்தனை தேசங்களுக்கும் ஒரு சட்டமாய் மாற்றினால் மட்டும்தான் இவனை அடக்க முடியும் என்பதை நினைத்து ராஜாவிடத்தில் மெல்ல சென்றார்கள். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணுகிறது போல போய் சொன்னார்கள். 30 நாள் வரைக்கும், ஒரு 30 நாட்கள் ராஜாவை தவிர இந்த நம்முடைய குடிமக்கள் யாரும் வேறே தேவனை பார்த்து ஜபிக்க கூடாது. ராஜாவுக்கும் சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா. அந்த நாட்களின் ராஜாக்கள் சாதாரணமாக தெய்வத்துக்கு ஒப்பாக கருதப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். எகிப்தின் ராஜா எல்லாம் தெய்வமாகத்தான் வழிபடப்பட்டான். பார்வோன் ராஜா என்றால் மக்களுக்கு அவன்தான் தெய்வம். அல்லேலூயா. ஆகவே ராஜாவுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். இவர்கள் தானியேலுக்கு எதிராக ஒரு பெரிய சதி திட்டம் வகுக்கிறார்கள் என்று ராஜாவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே எல்லாராலும் கனம் பண்ணப்படுகிறேன். இப்பொழுது 30 நாட்கள் எந்த மனிதனும் வேறு கடவுளை ஆராதிக்க ஜபிக்க போக மாட்டான் என்பதை நினைத்து சந்தோஷமாய் அந்த சட்டத்திற்கு தன் முத்திரை மோதத்தினால் முத்திரையிட்டான். அல்லேலூயா. இவ்வாறு எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லா தேசங்களுக்கும் இந்த ஸ்தோத்திரம் சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படியே நாட்குறிக்கப்பட்டது. எல்லாம் வெளியே கெசட்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ணப்பட்ட பொழுது தானியேலுக்கும் தெரிந்தது, எனக்கும் ஒரு செக் வைத்திருக்கிறார்கள். 30 நாள் வரைக்கும் என்னுடைய ஜெபத்தை நான் ஏற்கனவே பண்ணுகிற முறைமையின்படி பண்ண முடியாது என்பதை அறிந்தான். ஆனால் சோதரம் அவன் ராஜாவின் கோபத்திற்கோ ராஜாவின் கட்டளைக்கோ பயப்படவில்லை. ஏனென்றால் அவன் பெரிய தேவனை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. ஏற்கனவே ஜெபத்தின் மூலம் பெரிய வெற்றிகளை தன் வாழ்க்கையில் சுதந்திரித்திருந்தபடினால் இதிலும் ஒரு மேன்மையை அனுபவிக்க போகிறேன் என்ற தைரியத்தோடு தன்னுடைய ஜெப நிலையையோ ஜெப சூழலையோ ஜபிக்கிற இடத்தையோ ஜபிக்கிற காரியங்களையோ
எந்த விதத்திலும் மாற்றவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்றால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் சந்தோஷமா சொல்லியிருப்போம், அரைக்கதவை பூட்டி அந்தரங்கமாய் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்படித்தானே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதற்கு மாற்றாக ஏன் ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு எருசலேமுக்கு நேராக ஸ்தோத்திரம் ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும்? அந்த ஜெபத்தை மற்றவர்கள் ஏன் பார்க்க வேண்டும் என்று தானியேல் நினைக்கவில்லை. இது என்னுடைய ஜெப ஒழுங்கு. தினமும் ஒன்று வேளை முழங்காற்படியிட்டு பலகணிகளை ஜன்னலை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்துவிட்டு எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். என்னுடைய ஜெப பழக்கம் எந்த விதத்திலும் ராஜாவின் கட்டளையினால் மாறப்போகிறது இல்லை என்பதை தீர்மானம் பண்ணினார். நான் தைரியமாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பலகணிகளை மட்டும் அடைத்து வைத்துவிட்டு அவன் ஜெபித்திருந்தால் எந்த மனிதனும் அவனை குற்றவாளி என்று சொல்லி இருக்கவே முடியாது. ஏனென்றால் இவன் பிரதான மந்திரி, அல்லாவிட்டால் ராஜாவுக்கு அடுத்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். எவரும் கதவை தட்டி இவன் ஜெபிக்கிறானா ஜெபிக்கவில்லையா என்று கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியாத உயர்ந்த இடத்தில் இருக்கிறான். ஆனாலும் தன்னுடைய பழக்கத்தை, தன்னுடைய ஜப நேரத்தை, ஜப ஒழுங்கை, ஜப காரியத்தை அவன் மாற்றவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சிங்க கபிகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் நம்முடைய வசதிக்காக மாற்றப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஜப வேளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வசதிப்படாது, இன்றைக்கு கல்யாண வீடு, ஆகவே சனிக்கிழமைக்கு மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரவில் கொஞ்சம் பிந்தி தூங்கி விட்டோம். அதனால ஸ்தோத்திரம் 4:30 மணிக்கு என்னுடைய ஜப நேரம், 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழும்பி ஜபம் பண்ணிடுவோம். ஆண்டவர் என்ன கோவிச்சுடுவாரா? அல்லேலூயா. ஜபத்தை கேட்காம போயிடுவாரா? இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஜபத்தில் ஒரு உறுதியுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காகவும் தன்னுடைய காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் படிப்பதற்காக ஸ்தோத்திரம் கடலூர் மாவட்டத்திற்கு கடந்து சென்றார். அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருந்தார். ஸ்தோத்திரம். அங்கே போனால் ஸ்தோத்திரம் ஹாஸ்டலில் ஸ்தோத்திரம் ஆட்டுக்கறி உண்டு, ஆட்டுக்கறி உண்டு, கோழிக்கறி உண்டு. ஆனால் மீன் மட்டும் கிடைக்காது. மீன் என்னைக்கு கிடைக்கும்னா வெள்ளிக்கிழமை மத்தியானம் மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை யாரும் அங்கே மீன் வாங்க மாட்டாங்க, அதனால் ஹாஸ்டலுக்கு போடுவாங்க. சிலர் மீன் வெள்ளிக்கிழமை சாப்பிடவும் மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். இவருடைய ஜெப நாள் வெள்ளிக்கிழமை. குறிப்பாய் மத்தியானம் அவர் சாப்பிடுகிற வழக்கம் இல்லை. ஸ்தோத்திரம். பார்த்தா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையும் மீன் கிடைச்சா பரவாயில்லைன்னு தோன்ற அதே கேட்டகரி தான் இவரும். ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் மத்தியானம் கூப்பிட்ட பிறகு இவர் முதல் வாரமே போகாத பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன் வரல? ஸ்தோத்திரம். நீங்கள் கன்னியாகுமரி ஆள், கன்னியாகுமரிக்காரங்களும் உண்டு கூட. ஸ்தோத்திரம். மீன் இன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். எக்ஸ்ட்ரா கூட வாங்கி சாப்பிடலாம். ஸ்தோத்திரம். அதுக்கு விட்டுட்டு சாப்பிடாம இருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். ஏன் உங்களுடைய ஜெப நேரத்தை சனிக்கிழமை மத்தியானமாக மாற்றக்கூடாது? அல்லேலூயா. இது கேள்வி. ஸ்தோத்திரம். ஏன்னா மீனும் கிடச்சி போச்சு, ஜபமும் என்ன செய்யும்? நடக்கும். அந்த தம்பி சொன்னார், அது இல்லை, நான் நீண்ட காலங்களாக ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை என்னுடைய ஜெப நாளாகும், உபவாச நாளாகும். ஸ்தோத்திரம். அதுக்கு நான் போய் சாப்பிட போகிறது இல்லை. அது மீன் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், மீன் கிடைக்காம போனாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, இவ்வளவு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறாரே. உணவு கட்டுப்பாடல்ல, கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை. அதன் நிமித்தமாய் அந்த வகுப்பில், அந்த கல்லூரியில் கர்த்தர் அவரை விசேஷமாய் கனம் பண்ணினார். ஆமென். சோதரம். இந்த செய்தி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சபைக்கு போனது. சோதரம். அந்த போதகரும் அழைத்து சொன்னார், நம்முடைய உபவாச நாள், சபையின் உபவாச நாள் சனிக்கிழமை தான். தம்பி, அதை மாற்றிக்கிடுங்க.
அப்போ லீவு கிடைக்கிற சமயம்லாம் சபையிலும் வந்து உபவாச ஜபத்தில் பங்கு கொடுக்கலாமே. சோத்திரம், மீனுக்கு மீனுமாச்சு, ஜபத்துக்கு ஜபமாச்சு. அப்பவும் அவர் சொன்னார், சோத்திரம் பாஸ்டர் மன்னித்துக் கொள்ளுங்க, உங்கள் வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தீர்மானத்தில் நான் மாறுவது இல்லை. அல்லேலூயா. அப்போ பாஸ்டமாவும் யோசித்தாங்க, பாவம் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறாங்க, 3 வேளை மீன் சாப்பிட்றாள், என்ன செய்கிறது? சோத்திரம் தம்பி, எப்போ உங்களுக்கு ஆசை வருதோ அப்போ வாருங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சமைச்சு தரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் மாறுதலாம் முடிஞ்சுதா முடியலையா? இங்கே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும், ஒரு துண்டு தான் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், சர்ச்சுக்கு போனால் சிலமே அடிக்கடி கூப்பிடுவாங்களாம். அங்கே சர்ச்சுக்கு அவர் போகிற சமயம்லாம் இஷ்டத்துக்கு மீன் சாப்பிடலாம், எப்போ வேணுமானாலும் சாப்பிடலாம், அது எந்த கிழமை ஆனாலும் சரி. அவ்வளோ நேசித்தாங்க சர்ச், அவ்வளோ நேசித்து ஸ்தோத்திரம் அந்த ஒரு தீர்மானத்துக்காக அவர் கனம் பண்ணி நல்ல மீன் சமைச்சு கொடுத்தாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த நெருக்கம், அல்லேலூயா. ஜெப நேரத்தை குறித்தும் ஜெப ஒழுங்கை குறித்தும் தானியேல் உத்தமமாயிருந்தான். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள், அவனுடைய தனி ஜெபம் அவனை சிங்க கபிக்கு போகிறதிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. அல்லேலூயா. சிங்கங்களினால் சேதப்படாதபடிக்கு தான் அவனை காப்பாற்ற முடிந்தது. இந்த விஷயம் இது தானியேலுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்தோத்திரம் வலை, விரிக்கப்பட்ட வலை, தேசத்துக்கு அல்ல, தன்னை கனம் பண்ணும்படி அல்ல என்பதை ராஜா புரிந்து கொண்டான். அந்த நாள் காலையிலிருந்து இரவு மட்டுமாக ஸ்தோத்திரம் தானியேலை விடுவிப்பதற்கு வழியை தேடிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசித்துருங்க ஸ்தோத்திரம், அப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஆழமாய் தெரிவதற்கு ஸ்தோத்திரம் உதவியாக இருக்கும். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். 15ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். 6:15. அப்பொழுது அந்த மனிதர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றக்கூடாது என்பதும் மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அல்லேலூயா. இப்போ எதிர்ப்பு கும்பல் எல்லாம் வந்து ராஜாவிட்ட சொல்லுது, தானியேலை உங்களால் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, நேரத்தை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே தவிர ஸ்தோத்திரம் நீங்கள் தானியேலை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் ஒரு முறை இந்த மேதிய பெர்சிய ராஜாவுடைய கையெழுத்து ஒரு சட்டத்தில் வைக்கப்பட்டதென்றால், முத்திரை மோதிரம் பதிக்கப்பட்டதென்றால், ராஜாவே நினைச்சாலும் அந்த சட்டத்தை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. இப்பொழுது ராஜாவுக்கு வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம், அவனை சிங்கங்களின் கபிக்கு அனுப்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு ஜெப வீரன், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின ஒரு தேவனுடைய பிள்ளையை சோத்திர அரசாங்கமே நினைத்து கூட, ராஜா தான் சுப்ரீம் பவர், மக்களாட்சி இல்லைங்கிற மன்னராட்சி, மன்னர் என்ன நினைச்சாலும் அது நடக்கும். ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், சோத்திரம் தானியேலை சோத்திரம் அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற ராஜாவுக்கு முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை எவ்வளவு நேசித்தார், கனம் பண்ணினார் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்தார். நான் விசுவாசிக்கிறேன் தானியேல் சுகமாக ஒரு தூங்கியிருப்பான். அல்லேலூயா. ராஜாவுக்கு தூக்கம் வரல, தானியேல் தூங்கி விட்டான். அல்லேலூயா. அவ்வளவு அவன் பேரில் பாசமாயிருந்தார். விடியற்காலமே துயர சத்தத்தோடு அங்கே தானியேல் இருக்க மாட்டான் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆனாலும் ஒருவேளை இவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தரிடத்தில் ஜபிக்கிற, ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஜபிக்கிற ஒரு மனிதன் இருக்கிறானே, அப்போ ஒருவேளை இந்த ஆண்டவர் காப்பாற்றினாலும் காப்பாற்றி இருப்பாரோ என்றுதான் துக்கத்தோடு போய்
அந்த கெபிக்க பக்கத்தில் போய் நின்று கொண்டு கூப்பிடுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுமொழி கேட்டதும் ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா, சோதரன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஆமென், ஆமென், ஆமென். அவனுடைய தனி ஜபம் ஸ்தோத்திரம் அவ்வளவு பெரியதாக இருந்தபடியினால் சிங்க குகைக்குள் போன தானியேலை சிங்கங்களின் வாய்களை கட்டி ஆண்டவர் விடுதலை தந்தார். தனி ஜபம் விசேஷமானது. ஸ்தோத்திரம். மற்ற பொதுவான ஜபத்தை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபத்தை, தேவ சாயலை உருவாக்குவதற்கு தனி ஜபம்தான் மிக முக்கியமானது. அல்லேலூயா, அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தனி ஜபம் பண்ணுகிற ஒரு மனிதன் தன்னில் தான் மாறிக்கொண்டே இருப்பான். தன்னுடைய பிரச்சனைகள் மாறும் என்பதை பார்க்கிலும் தேவ சாயல், தேவ கிரியைகள் அவன் உள்ளத்தில் விசேஷமாய் உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுபோல தானியேலை தனி ஜபம் பண்ணின ஒரு தானியேலை ஆபிரகாமை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் ஒரு சம்பவம் இருக்கிறது. இதுவும் நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு சம்பவம் தான். வாசியுங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருந்தான்? கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எதற்காக? ஒரு செய்தி கேள்விப்பட்டான். சகோதரன் மகன் லோத்து குடியிருக்கிற பூமி சோதோம் கொமோரா அழிக்கப்பட போகிறது என்கிற செய்தி ஆண்டவரிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட பொழுது தேவனுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டே இருந்தான். தன்னுடைய சகோதரனுக்காக ஜெபிப்பதற்காக அவன் நின்று கொண்டே இருந்தான். நமக்கு தெரிந்திருக்கிறபடி 6 முறை ஆண்டவரிடத்தில் திரும்ப 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 ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முறையிட்டான். அல்லேலூயா. 50 நீதிமான்களிலிருந்து ஆரம்பித்து ஸ்தோத்திரம் 10 நீதிமான்கள் வரைக்கும் அவன் குறைத்து கொண்டே வந்து தேவ சன்னிதானத்தில் ஜெபித்தான். அல்லேலூயா. இறுதியாய் ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல திருப்தி. என்ன திருப்தி? ஸ்தோத்திரம், சோதோம் குமாராவில் 10 நீதிமான்கள் கூட இல்லாமலாயிருப்பார்கள். 10 நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவர் அந்த முழு தேசத்தையும், வெறும் லோத்தை குடும்பத்தை மட்டுமல்ல, முழு தேசத்தையும் காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே என்று சொல்லி தைரியமாய் போனான். ஹல்லேலூயா. அவனுக்கு நம்பிக்கை. சோத்திரம். லோத்தின் மனைவி, லோத்தின் 2 பிள்ளைகள். அப்போ குறைஞ்சது ஒரே வீட்டிலே 4 நீதிமான்கள் ஆச்சு. ஹல்லேலூயா. மீதி ஒரு 6வது இல்லாம போகுமா இந்த ஒரு பெரிய ஸ்தோத்திரம் தேசத்தில் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவனுடைய நினைவு தவறு. அங்கு ஸ்தோத்திர லோத்து மட்டும்தான் உண்டு என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. லோத்துக்காக அவனுடைய மனைவியையும், லோத்துக்காக அவனுடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் அழிவிலிருந்து தப்புவித்தார். அதாவது ஆபிரகாமின் ஜெபம் லோத்தை காப்பாற்றினது, லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றினது. ஆனால் சோதோம் குமோராவை காப்பாற்றவில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த குழு ஜெபம் எவ்வளவு வித்தியாசமானது என்று சொல்லுகிறேன். ஒரு நீதிமான் ஜெபித்து சோத்திரம், அல்லேலூயா, ஒரு ராஜா விரும்பி நீதிமான் ஜெபித்து சிங்கத்தின் குகைக்குள் போகாமல் காப்பாற்றப்பட முடியவில்லை. சோத்திரம். ஒரு தேவ மனிதன், ஆண்டவருடைய சிநேகிதன் ஜெபித்து, இந்த வார்த்தைகளை தவறுதலாய் புரிந்து கொள்ளாதிருங்கள். சோத்திரம். ஜெபித்து ஒரு தேசத்திற்கு விடுதலையை அவரால் சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் நினிவேயில் ஒரு அதிசயம் நடக்கிறது. வாசியுங்கள். நினிவே மக்களுடைய ஜெபத்தை யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 8 வரைக்கும் உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு
ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட வர்றீங்களா? இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? சோதரர், நம்முடைய கூட்டு ஜெபம், நம்முடைய சபை ஜெபம் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த தேசத்தில் உருவாக்க முடியும் என்பதை ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய மனதில் ரொம்ப பாரமாய் தந்தபடியினால் அந்த வார்த்தையை முன்னிட்டு உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னோடு நீங்கள் பின்பற்றி வரும்படி அன்போடு கேட்கிறேன். இங்கு நினிவேக்கு ஸ்தோத்திரம் அழிவின் நாள் 40 நாள் ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட டேட் குறிச்சாச்சு. நினிவே அழிய போகிறது, 40 நாளைக்குள் கவிழ்க்கப்பட போகிறது. இந்த செய்தியை யோனா போய் அறிவிக்கிறான். அப்பொழுது ஸ்தோத்திரம் ராஜா முதற்கொண்டு அடிமை வரைக்கும் கூடவே ஆடு மாடுகள் முதற்கொண்டு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசமாயிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஒரு தேசத்தை தேவன் அழிக்க வேண்டுமானால் எவ்வளவு பரிதாபமா அந்த தேசம் இருந்திருக்கணும் யோசித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக அவருடைய செய்கைகள் அவ்வளவு பயங்கரமாய் இருந்தபடினால்தான் இவ்வளவு யோனாவை கஷ்டப்படுத்தி நினிவேக்கு அனுப்பினார். நினிவேக்கு விரோதமாக இந்த ஸ்தோத்திர யோனா பண்ணின பிரசங்கத்தை கேட்ட ராஜா முதற்கொண்டு ஸ்தோத்திரம் மிருக ஜீவன்கள் வரைக்கும் உபவாசம் பண்ணினது. கட்டாய உபவாசம் மிருக ஜீவன்களுக்கு. மனிதர்கள் சந்தோஷமாய் ரெட்டில் உட்கார மட்டுமல்ல, இந்த உபவாசம் வித்தியாசமாக இருந்தது. ரெட்டினால் தங்களை மூடிக்கொண்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலன் உபவாசிக்கும் பொழுது சாம்பல்ல உட்காருவான், இல்லைன்னா ரெட்டில் உட்காருவான். இங்க ரெட்டை போர்த்து கொண்டு, ஆடையாய் போர்த்து கொண்டு ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு தேசம் முழுதும் ஜபிக்கிறது. எதற்காக ஜபிக்கிறது? ஒரு தேசத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும்படி ஒரு தேசம் ஜபிக்கிறது. அல்லேலூயா. இது போன்ற உபவாசம் உலகத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை என்று நினைக்கிறேன். இனிமேல் இப்படி ஒரு உபவாசம் நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஆனால் அவங்க ஆடு மாடுக்கு கோழிக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறீங்க, அப்படிதானே? இல்லாட்டா ஆடெல்லாம் விடவே விடாது, ஒரே சத்தம், பக்கத்து வீட்டுக்காரங்களையும் இருக்க விடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் நினிவேயில் நடைபெற்ற உபவாசம் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். ஆட்டு மாட்டுக்கு தண்ணி கூட கொடுக்கல, புல்லு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. மனிதர் இந்த சின்ன குழந்தைகள் வரைக்கும் கம்பல்சரியா உபவாசம் இருந்து தேவனை நோக்கி கதறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் மனம் மாறுவாரா? தேவன் மனம் மாறுவாரா? மனம் மாற மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க. மனசு மாறிட்டாரு. அல்லேலூயா. அவர் அவருடைய சட்டத்திலிருந்து விலகி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் போய் சொல்லுவாரா? அழிப்பேன்னு சொல்லி அழிக்காமல் இருப்பாரா? ஸ்தோத்திரம். இங்கே இந்த தேசத்திற்காக, இந்த கூட்டு ஜெபத்திற்காக, அதுவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை, தேவ பிள்ளைகள் இல்லை, மகா பெரிய பாவிகள், ஸ்தோத்திரம், துரோகிகள், தேவனுக்கு பொறுக்க முடியாத அளவிற்கு அந்த தேசத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் இறங்கி வந்து நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் இவர்களுடைய தாழ்மை, இவருடைய மனம் திரும்புதல், இவர்களுடைய கண்ணீர், இவருடைய உபவாசம் ஆண்டவருடைய கரத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கிறது. நான் உங்களை கேட்கிறேன். நாம் ஒரு கொடிய காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபைகள் இதுபோல் ஒரு ஜெபம் பண்ணினால் கர்த்தர் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவாரா? தரமாட்டாரா? எந்த அரசியல்வாதியினுடைய கையிலும் சோதரம் இந்த தேசம் இல்லை. எந்த கட்சியும் நமக்கு உதவி செய்ய போகிறதில்லை. ஆமென். எந்த அரசியல்வாதி நினைத்தும் இன்றைக்கு இருக்கிற அநியாயங்கள் தடுத்து நிறுத்தப்படவே முடியாது. அதை செய்ய வல்லவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா.
காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும், திமுக வந்தால் நல்லா இருக்கும், அதிமுக வந்தால் நல்லா இருக்கும். நம்ம சும்மா வேணும்னா பேசிட்டு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் மதசார்பற்றவர்கள் என்று முழங்குகிற தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை. அல்லேலூயா. போய் அடி வாங்கி விட்டு வர வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமீபத்திலும் சுவிசேஷ ஊழியக்குழுவினர் போன பொழுது சோத்திரம், போலீஸ்காரங்க எல்லாம் சொன்னாங்க சோத்திரம், அவங்க வேண்டான்னு சொல்றாங்க, போக வேண்டியதானே சோத்திரம். அல்லேலூயா. அவங்க உடனே சுவிசேஷ ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் விட்டுட்டு வர்றோம், தேவை உள்ளவங்களுக்கு தான் கொடுத்தோம், கட்டாயமாக கொடுக்கல, வேண்டான்னு சொன்னால் இவருக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னா எங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்க. சோத்திரம், இது மத சுதந்திர நாடு தானே, அதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. சோத்திரம், பொறுமையாய் போய்விடுங்கள். அல்லேலூயா. இப்படி அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குள்ளால 3 கிராம மக்கள் முழு போலீஸ் ஸ்டேஷனையும் சூழ்ந்து கொண்டார்கள். வேறு வழி இல்லாததுனால போலீஸ் ஜீப்பில் வேனில் எல்லா நம்முடைய ஊழியர்களையும் ஏற்றி சோத்திரம் ஏதோ தண்டனை கொடுக்க போகிறது போல, கைது பண்ணுறது போல ஒரு பாஸ் அங்கங்கே காட்டி இவர்களை சோத்திரம் 30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு மரியாதையாக ஏறி போயிருங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய காவல்துறை இருக்குது. இந்தியாவில் உள்ள காவல்துறையில் மிக விசேஷித்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு விடுதலை தரமா முடிஞ்சுதா? அப்படி ஒரு மாதிரி பார்க்குறிய, ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த அரசும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறதுல அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர வேற ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. ஆனால் ஒரு தேசம் கர்த்தரால் அழிவுக்கு நியமிக்கப்பட்ட தேசம், தப்புவதற்கு வழியே இல்லை. அவர்கள் மேல் எப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று யோனா கூடாரம் போட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்கள் முழு ஜனங்களும் பிள்ளைகள் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு கர்த்தரை நோக்கி கதறின பொழுது, மிருக ஜீவன்கள் எல்லாம் தங்களுடைய விடுதலைக்கு கதறி இருக்காது, சாப்பாடு கிடைக்கலேன்னு கதறி இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளும் அப்படிதான் கதறி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அறிந்து புரிந்து கொண்ட அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பதாக கதறின பொழுது கர்த்தர் அந்த தேசத்துக்கே விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனால் எழுதப்பட்ட சட்டமே மாற்றப்பட்டது. ஆமென், ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய குழு ஜபத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, ஜபத்தின் சட்டத்தில் ஒருவன் 1000, 2 பேர் 10,000, 10 மடங்கு. அடுத்தது பைபிள் எழுதல, அதனால சோத்திரம் 3 அடுத்த ஒரு 10 மடங்கு. அவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். ஆமென், அல்லேலூயா. பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் எதை கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு கட்டாயம் பதில் செய்வேன் என்று வாக்குத்தத்தமே தந்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய கூட்டத்தை கூட ஆண்டவர் எதிர்பார்க்கல. குறைந்தது 2, மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் கட்டாயம் கர்த்தர் பூமியிலே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக புருஷன் மனைவி ஒன்றாய் முழங்காற்படியிடுங்கள், கர்த்தர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய 3வது தம்பி என்னுடைய திருமணத்தின் போது ஸ்தோத்திரம் கொஞ்சம் ரொம்ப அலம்புகிற ஆளாக இருந்தான். ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை வருமோன்னு அம்மா அப்பா பயந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் எங்கள் வீட்டில் நிறைய சட்டங்கள் இருந்தது. 7 மணிக்கு முள்ளால் ஸ்தோத்திரம், அப்புறம் கொஞ்சம் மிந்தி 8 மாற்றினாங்க. 8 மணிக்குள்ளால் வீட்டுக்குள்ளால் வந்தாகணும். ஸ்தோத்திரம். இரவில் எங்கும் தங்க முடியாது, அப்படி சாப்பாடெல்லாம் கிடைக்காது, அப்படி நிறைய சட்டத்திட்டங்கள் போடப்படும். அவ்வாறு அவன் ரொம்ப வழி தப்பி போய்விட்டான், ஆண்டவருடைய அன்புக்கு தூரமாய் போய்விட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது அவளுடைய தம்பி, என்னுடைய மனைவியினுடைய தம்பியை பற்றி சொன்னான். நல்ல பக்தியான ஆள், என்னைக்கும் கோயிலுக்கு வருவான். ஸ்தோத்திரம்.
பாட்டு புஸ்தகம், டைரி, பைபிளோடு வருவான். எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ண மாட்டான். ஆனால் எங்களுக்கு தெரியும் அவனுக்குள்ளால இயேசு இல்லை. அப்பா அம்மாக்காக ஏமாத்துறதுக்கு சர்ச்சுக்கு வர்றான். சோத்திரம், ரட்சிப்பு இல்லை, தொடுதல் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன செய்வோம் என்று நாங்கள் அந்த ஆரம்ப நாட்களை பேசிக்கொண்டோம். வெள்ளிக்கிழமை சோத்திரம் 2 பேரும் சேர்ந்து சில மாதங்கள் சோத்திரம், ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு மேலே 2 பேருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1.5 வருஷம் முடிவில் சோத்திரம் 2 பேரும் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஆவிக்குரிய வீட்டில் பிறந்த எங்கள் தம்பிக்கு ஒரு பைபிள் வச்சிருக்க கூட வழி இல்லை. நாங்கள் சேலத்தில் இருந்தபோது ஒரு தடவை வந்து எங்களோடு 2-3 நாட்கள் மனதில் சமாதானம் இல்லாமல் இருப்பான் போல இருக்கு. அங்கே தங்கினான். சோத்திரம், பைபிள் வாசிக்க மாட்டான், ஜபமே பண்ண மாட்டான். ஊழிய ஸ்தலத்தில் ஒரு வாரம் இருந்தான். நான் ஒரு கன்வென்ஷனுக்காக போனேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவன்கிட்ட கேட்டேன், வரியா இல்லை வீட்டுக்கு போறியா என்று கேட்டேன். இல்லை, நான் வர்றேன்னு சொன்னான். அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் அந்த கூட்டத்தில் சோத்திரம், நான் இன்னும் ஒரு தேவ மனிதரும் பிரசங்கம் பண்ணோம். சோத்திரம், அந்த கூட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். வீட்டுக்கு வந்து, அண்ணி எனக்கு ஒரு பைபிள் வாங்கி தருவீங்களா என்று கேட்டான். அல்லேலூயா. முதலாக அவனுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தோம். என்ன சந்தோஷம். அல்லேலூயா. 1.5 வருடம் நாங்கள் ஒரு மனமாய் ஜெபித்த ஜெபம். சபை ஜெபித்தது, அம்மா ஜெபித்தாங்க, அப்பா ஜெபித்தாங்க, நாங்கள் சகோதரர்கள் ஜெபித்தோம், எவ்வளவோ ஜெபித்தோம். ஆனால் ஒரு மனமாய் ஒரு 1.5 வருஷம் சோத்திரம், ஒரு 60-70 வாரங்கள் அல்லேலூயா தொடர்ந்து ஸ்தோத்திரம், ஒரு 1/2 மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் சேர்ந்து 2 பேருடைய ஜெபத்தை ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணோம். என் தம்பி முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அடுத்தது சோத்திரம், என்னுடைய மச்சான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவளுடைய தம்பி ஏற்றுக்கொண்டான். சோத்திரம், இன்றைக்கு நல்ல தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவளுடைய தம்பி ஊழியங்களில் மிக விசேஷமாக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. கூட்டு ஜெபத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. குழு ஜெபத்திற்கு, சபை ஜெபத்திற்கு, சபையாய் நாம் கூடி வரும் பொழுது அவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய வல்லமை, ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அதை சொல்ல ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்தில் என்னை அனுப்பி இருக்கிறார். மிக தெளிவாய் சோதரன், நான் இனி பேச போகிற அந்த வார்த்தை தான் எனக்கு ஆண்டவர் தந்த வேதத்தின் பகுதி. சோத்திரம், அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இது உங்களுக்கு தெரிந்த பகுதி தானே. சோத்திரம், எதற்காக இங்கே உபவாசம்? சோத்திரம், யூதருக்கு ஒரு பெரிய சத்துரு இருந்தான். அவன் பேர் ஆமான். அவன் அன்றைய அந்த அகாஸ்வேருக்கு அடுத்தவனாய் அவன் காணப்பட்டான். அந்த தேசத்தில் 127 நாடுகள். இந்த 127 நாடுகளிலும் யூதர்கள் ஒரு கொஞ்சம் ஜனமாய் சிதறியிருந்த ஜனமாய் இருந்தார்கள். எப்படியும் ராஜாவிடத்தில் பேசி சோத்திரம், மோர்தேகாயின் நிமித்தம் எல்லாரையும் அழிப்பதற்கு அவன் வகை தேடினான். சட்டம் பிறந்தது. ஹல்லேலூயா. சட்டம் அகாஸ்வேரு ராஜாவின் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டு 127 நாடுகளுக்கும் வேகமாய் ஸ்தோத்திரம் அறிவிக்கப்பட்டது. ஒட்டகங்கள் மேலே, குதிரைகள் மேலே ஸ்தோத்திரம், அந்த செய்தி எல்லா தேசங்களுக்கு கடந்து சென்றது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட அந்த நாளிலே யூதரை எல்லாம் அழித்து வெட்டி கொல்லுங்கள், அழித்து விடுங்கள் என்பது அந்த சட்டத்தினுடைய நகல். இதை ராணியாகிய எஸ்தர் அறிந்து கொள்ளவில்லை. மோர்தேகாய்க்கு அதனுடைய ஒரு பிரதி கிடைத்தது, ஒரு போட்டோ காப்பி, அதாவது பிரதி ஒன்று கிடைத்தது. அதை அவன் எடுத்து வைத்துக்கொண்டு
அவன் தலையின் மேல் சாம்பலை போட்டுக்கொண்டு வஸ்திரத்தை கிழித்து ரெட்டை உடுத்தி கொண்டு சோதர ராஜாவின் அரண்மனை அந்த ஏரியாவில் அவன் உலாவினதை பார்த்த பொழுது எஸ்தருக்கு மகா பெரிய வருத்தம் வந்தது. சோதர அவன் உடுத்துக்கொள்ள புதிய ஆடைகளை கொடுத்து அனுப்பினான். கொடுத்து அனுப்பப்பட்டவிடத்தில் சொன்னான், இப்படி ஒரு சதி யூதர்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ ராஜ அரண்மனையில் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் நீ தப்பலாம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஸ்தோத்திரம் நீ தப்ப முடியாது. இந்த நாளுக்காக யூதருக்கு சகாயம் ரட்சிப்புக்காக நீ ஏற்படுத்தப்பட்டவள் என்பதை மறந்து விடாதே என்று சொன்னான். அவள் அதுக்கு மறு உத்தரவு சொல்லி தந்தாள். என்ன சொன்னாள் என்றால், ராஜாவிடத்தில் இன்னும் அழைக்கப்படவில்லை. அழைக்கப்படாமல் ஒருவன் உள்ளே போனால், பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போனால் பொற்செங்கோலை நீட்டணும். ராஜா நீட்டாவிட்டால் அவர்கள் யாராயிருந்தாலும் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுவார்கள். அழைக்கப்படாமல் நாம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மொர்தெகாய் மிக வைராக்கியமாய் சொல்லிவிட்டபடியினாலே, திரும்பவும் அதை குறித்து பேசினபடியினாலே ராணி சொன்னாள், ஸ்தோத்திரம், நீங்கள் சூசான் அரண்மனையில் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் 3 நாட்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் என்னோடு சேர்ந்தவர்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த 3 நாள் உபவாச ஜெபத்திற்கு பின்பு நான் துணிந்து ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன். பொற்செங்கோலை நீட்டினால் பிழைப்பேன், இல்லாவிட்டால் சாகலாம் என்று அவள் சொன்னாள். அப்படியே அவள் அந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவள் ராஜாவிடத்தில் கடந்து சென்றாள். அல்லேலூயா. ராஜாவிடத்தில் இரக்கம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த உபவாச நாட்களிலே உங்களுக்கு விரோதமான சகல சட்ட திட்டங்களும் முறிக்கப்படும்படி கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய இரக்கமாகிய பொற்செங்கோல் இந்த நாளில் தானே உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக சரித்திரங்களை மாற்ற, சூழ்நிலைகளை மாற்ற, உங்களுக்கு எதிராக இருக்கிற ஸ்தோத்திர கையெழுத்துக்களை குலைத்து போட கர்த்தர் பெரியவராய் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஏனென்றால் சபையாய் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய புருஷர்கள் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கவே போகிறார்கள். நாம் பாரமாய் எண்ணுகிற பல வியாதிகளிலிருந்து கர்த்தர் அற்புத விடுதலை தரப்போகிறார். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியும் ஞானம் உள்ளவளாய் அவள் இருந்தாள். போன பொழுது ராஜா கண்களில் தயவு கிடைத்தது. ஸ்தோத்திரம். பொற்செங்கோலை நீட்டினான். அது அவள் தொட்டாள். தொட்டவுடனே அவளுக்கு தெரியும், இனி என் ஜீவனுக்கு ஆபத்தில்லை. அங்கிருந்து ராஜா கேட்கிறான், ஸ்தோத்திரம், ராணியே உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அப்போ ரொம்ப அழகா சொல்றா, ஸ்தோத்திரம். திடீர்னு ஆமானை எப்படி குற்றம் சொல்றது? ஆமானும் ராஜாவும் ஒரே படுக்கையில் தூங்கக்கூடிய அளவுக்கு, ஒரே இடத்துல சாப்பிடக்கூடிய அளவுக்கு, ஸ்தோத்திரம், ஆமான் என்ன சொன்னாலும் கேட்பான் என்கிற அளவுக்கு ராஜா அவ்வளவு அந்த ஆமானின் சதி வலையில் இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், எப்படி ஆமானை குற்றம் சொல்ல முடியும் என்பதற்காக அவள் விருந்துக்கு கூப்பிடுகிறாள். அல்லேலூயா. முதலாம் நாள் விருந்து முடிகிறது. அல்லேலூயா. திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது மறுபடியும் அவன் கேட்கிறான், உன்னுடைய வேண்டுதல் என்ன? என்னுடைய வேண்டுதல் என்ன? நாளை தினம் நீங்களும் ஆமானும் நான் வைக்கிற 2வது நாள் விருந்துக்கு வாருங்க, அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்றேன். அல்லேலூயா. அப்படியே 2வது நாள் அவனுக்கு ஆபத்தான நாள். சரி, அதை நான் விட்டு விடுகிறேன். ஸ்தோத்திரம். 2ஆம் நாள் விருந்துக்கு போகும் பொழுது மறுபடியும் திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. அப்பொழுது ராஜா கேட்கிறான், என்ன உன்னுடைய வேண்டுதல் என்ன? சும்மா ஒரு விருந்து வைக்க மாட்டேன், இந்த விருந்துக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அதை நீ சொல்லு என்று சொன்ன பொழுது, என்னுடைய விண்ணப்பம் என்ன? என் ஜனங்கள். ஸ்தோத்திரம். என்னுடைய வேண்டுதல் என்ன? ஜனங்களுடைய பாதுகாப்பு. வேற ஒன்றும் நான் கேட்கல. ஸ்தோத்திரம். நாங்கள் விளையாடு போல விற்கப்பட்டு போனோம், ஸ்தோத்திரம் என்று அவள் கதறுகிறாள். அவளுடைய அந்த அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறாள். அல்லேலூயா. இந்த நஷ்டத்திற்கு ஸ்தோத்திரம், யூதர்கள் அழியும் போது
எஸ்தரும் அழிந்து போகணும், சாகணும், அதான் திட்டம். ஸ்தோத்திரம். சட்டம் அதுதான் சொல்லுது. இந்த நஷ்டத்துக்கு ராஜாவுக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. அந்த மனுஷன் யார் என்று கேட்கிறான். சோதரம் அந்த பொல்லாத மனுஷன் இந்த ஆமான் தான் கரெக்டாக சொன்னதும் சோதரம் ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்து சோதரம் தோட்டத்துக்கு உலாவுபடி போகிறான். திரும்ப வரும் பொழுது இவள் உட்கார்ந்திருந்த அதே மெத்தையில் ஆமான் விழுந்து கிடக்கிறதை பார்த்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ரோஷம் வந்து விட்டது. நான் உயிரோடு இருக்கும் பொழுதே எஸ்தர் ராஜாத்தியை நீ பலவந்தம் பண்ண பார்க்குறாயா என்று ஒரு வார்த்தை கேட்டது. அவ்வளவுதான். பார்த்துருந்த எல்லாரும் சேர்ந்து அவன் முகத்தை மூடிப்பட்டாங்க. அப்பொழுது ஒருத்தர் வந்து சொன்னான், இந்த உங்களுடைய நலனுக்காய் பேசின மோர்தேகாய், சோத்திரம், மோர்தேகாய்க்காக இவன் வீட்டு பக்கத்தில் ஒரு 50 முழ உயரமான தூக்கு மரம் இருக்கிறது. அல்லேலூயா. ராஜா சற்று யோசிக்கல, இவனை அந்த தூக்கு மரத்தில் தூக்கி போடுங்க என்று சொன்னான். அல்லேலூயா. அதுக்கு அதெல்லாம் முடிஞ்சது. இவள் பிரச்சனை முடியல. ஆமான் மரித்து போனா, ஆனால் இவளுடைய பிரச்சனை முடியல. திரும்பவும் பேசுகிறான், ராஜாவே இப்படி ஒரு பொல்லாத சட்டம் ஏற்றப்பட்டிருக்க அந்த ஒரு வார்த்தை வாசியுங்கள். சோத்திரம். அல்லேலூயா. அப்பொழுது அந்த ராஜா அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. மனிதர் ஒருவருக்கும் அதை செல்லாமல் போக பண்ண முடியாது. ஆனால் கூட்டு ஜெபத்தின் மூலம், குழு ஜெபத்தின் மூலம் அதை செல்லாமல் போக பண்ண. சொல்லுங்களா, என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. தனி ராஜா முத்திரை மோதிரத்தினால முத்திரை போட்டான். அதை அவன் நினைச்சே மாற்ற முடியல. ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம் ராஜா போட்ட அந்த சட்டத்தை மாற்ற எவருக்கும் முடியாது. அல்லேலூயா. இப்ப கேள்வி கேட்கறதுக்கு எவரும் இல்லை. பிரதம மந்திரி இல்லை, அவன் போயிட்டான், பிரதம மந்திரியே மாறிட்டார். இப்பொழுது மோர்தேகாய் தான் பிரதம மந்திரி. ஆகவே ஸ்தோத்திரம் திரும்ப கேள்வி கேட்க அதை செல்லாமற் போக பண்ண அதிகாரம் உள்ளவராய் ஆண்டவர் செட்டப்பே மாத்தி போட்டார். அல்லேலூயா. ஜெபம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களையே அகற்றி அந்த எழுதப்பட்ட சட்டத்தை செல்லாமற் போக பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் 3 நாட்கள் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணின ஜெபம் தேசத்தின் தலைவிதியையே மாற்றினது, தேசத்தின் ராஜ்யபாரத்தையே மாற்றினது. அல்லேலூயா. யார் அழிக்கப்பட வேண்டுமோ அவர்கள் ஆளுகைக்கு வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட் கீப்பராய் இருந்த மனிதன் பிரதம மந்திரியாய் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சூசான் அரண்மனையில் இருந்த அந்த அருமையான தேவ பிள்ளைகளுடைய ஊக்கமான கூட்டு ஜெபம். அல்லேலூயா. வாழ்வா சாவா என்பது பிரச்சனை. அப்படி என்றால் எப்படி ஜெபம் பண்ணி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். இந்த சட்டம் செல்லுபடியானால் எல்லா யூதர்களும் சோத்திரம் அழிந்து போவார்கள். இந்த சட்டம் அழிக்கப்படுமானால் எல்லா யூதர்களும் பிழைப்பார்கள். அந்த ஒரு இடத்திலே சோத்திரம் தேவ ஜனங்கள் வந்து நின்ற பொழுது சோத்திரம் அவருடைய ஜெபம் ஆழமாயிருந்தது. அது தேசத்தின் தலைவிதியையே மாற்றினது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு சோத்திர கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே ஒரு சின்ன கூட்டமாய் பண்ணுகிற இந்த ஜெபம் இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றும், நம்முடைய குடும்பங்களின் சரித்திரத்தை மாற்றும், ஆளுகிறவுடைய சரித்திரத்தை மாற்றும். அல்லேலூயா. ஆகவே தைரியம் கொண்டு விசுவாசத்தோடு தேவ சன்னிதானத்தில் தைரியமாய் ஜெபிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய தனி ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். ஆனால் இப்பேற்பட்ட கூட்டு ஜெபங்கள், சபை ஜெபங்கள் தேசத்தில் மாபெரும் மறுரூபத்தை உண்டாக்கும் என்பதை
கர்த்தருடைய நாமத்தினாலே கூறி அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்க இன்னும் கூடி வாருங்கள். இன்னும் தேசத்தின் பாரங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். இந்த மதமாற்ற தடை சட்டம் என்பது இப்பொழுது இருக்கிற ஸ்தோத்திர அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஒரு அநியாயமான சட்டம். மதமாற்ற தடை சட்டம் என்பது ஒரு அநியாய சட்டம். அது அரசியல் அமைப்புக்கு ஏற்றதல்ல, எதிரானது. ஆனால் இதுவரைக்கும் எத்தனையோ கேசுகள் இதற்காக போடப்பட்டும் தள்ளுபடி ஆகியிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதன் நிமித்தமாக எத்தனையோ ஊழியர்கள் ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜாமீன் பெற்றுக்கொள்ள முடியாத செக்ஷன்ஸ்லே போட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவ்வாறு நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான தேவ ஊழியர்களே சிறையில் வாடுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக அடுத்தது ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி ஒரு ஸ்தோத்திரம் இதற்கு மதமாற்ற கட்டாயம், மதமாற்ற தடை சட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று ஒரு ஸ்தோத்திர கேஸ் ஃபைல் பண்ண போகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் ஒரு வெற்றி உண்டாகுமானால் இந்த உத்தரப்பிரதேஷ் உட்பட்ட 18 மாநிலங்களில் போடப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் தடை சட்டம் அழிந்து போகும், அகற்றப்படும். அல்லேலூயா. ஆகவே இதையும் உங்களுடைய ஜெப நேரங்களில் கவனமாய் வைத்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. சரியாய் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து காட்ட முடிந்தால் இப்பொழுது இருக்கிற இந்த சட்டம் செல்லுபடியாமல் போகும். ஆமென். அதில் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இது ரொம்ப கொடுமையாய் நிகழ்த்தப்படுகிறது. தேசமெங்கிலும் ஆண்டவர் ஒரு எதிர்ப்பின் அலையை நிச்சயமாய் நேற்றைய தினத்திலிருந்து உருவாக்கி இருக்கிறார். அதுக்காக நாங்கள் சபையாய் ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. சோத்திர உத்தரகாண்ட் என்று நினைக்கிறேன் 2 சிஸ்டர்ஸ் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது பண்ணி இருக்கிறார். இங்கு சோத்திர இந்தியாவிலிருந்து எல்லா மாநிலங்களிலிருந்தும் அதற்கு எதிர்ப்பு குரல் போயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஜெபத்தை விடாதிருங்கள். தேசத்தில் நிச்சயம் மறுரூபம் உண்டாகும். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு சோதரம் நாம் பிரிந்து போகலாம். ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். சோதரம் என்னுடைய பாரமாய் இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தேசத்தில் காணப்படுகிற இந்த மதமாற்று தடை சட்டம் முற்றிலும் அதனுடைய பலனை இழந்து போகணும். சட்டத்தின்படி அது அகற்றப்படணும். ஒரு நாளில் தமிழ்நாட்டில் இருந்தது, அது ஆட்சி மாற்றத்தினால் அது இல்லாமல் போயிற்று. அப்படி அல்ல, நிரந்தரமாக இனிமேல் இந்தியாவில் அப்பேற்பட்ட ஒரு தடை சட்டம் உருவாக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் அதை எடுத்து மாற்ற வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த காரியத்திற்காய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். அதற்கான முன்னெடுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை தெளிவாய் சுப்ரீம் கோர்ட்ல பேசி அல்லேலூயா சோதரர் அதை சரியாய் எடுத்துக்கொண்டு ஒரு சட்டமாக்கப்பட மதமாற்ற தடை சட்டம் இனிமேல் இந்தியாவில் இல்லாமல் ஒழிந்து போக ஆண்டவர் கிருபை தரும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம்.